அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். உலகலாம் போற்ற ஒளி ஒளிவாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமியின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ளபு தெரிந்து அடைய வேண்டும். ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும். இது சர்க்குரு வாக்கு, அருட்பெருஞ்சுதறிவனின் வாக்கு. நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்கூடும். நாம் சென்ற பதிவில் ஆண்டருளிய அருமையை வியத்தல் என்ற தலைப்பில் இறைவன் எவ்வாறெல்லாம் தன்னை ஆண்டு கொண்டான் என்று சர்க்குரு கூறியதை பார்த்தோம். அப்படி ஆண்டு கொண்ட இறைவனை எப்படியெல்லாம் போற்றுகின்றார் என்று இந்த பதிவில் இறைவனை ஏத்தும் இன்பம் என்ற தலைப்பை பார்க்க போகிறோம். அதாவது இறைவனை புகழ்ந்து நாம் மனமொழி மெய்யால் பாடி பணிந்து பக்தி செய்து உயிர்களுக்கு இறங்குவதால் உண்டாகும் இன்பத்தை விளக்குதல் இப்பதிகம். இப்பதிகத்தின் முதல் பாடலிலே கருணைமான் நிதியே என்னிரு கண்ணே கடவுளே கடவுளே என்கோ தரணவான் அமுதே என் பெரும் தாயே தந்தையே தந்தையே என்கோ தெருள் நிறை மதியே என் குரு பதியே தெய்வமே தெய்வமே என்கோ அருள் நிறை தரும் என் அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் நிந்தனை அறிந்தே என இப்பாடலை சர்க்குரு பதிவு செய்கின்றார்கள். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர், அதாவது சர்க்குரு பேருபதேசத்தில் நமக்கு முதற் சாதனம் கருணை ஆதனிலே என்கின்றார். இங்கே கருணைமா நிதியே என்கின்றார். கா என்ற மெய்யெழுத்து மெய்யான உடம்பில் பொய்யாக உள்ளது. பொய்யான உடலில் மெய்யாக உள்ளான் இறைவன். இந்த கருணை ரூ என்ற வகரம் காற்றின் இயக்கமாகிய மனம் செயல்படணும். இதில் இந்த நை என்பது மெய்யெழுத்தில் 6ஆம் எழுத்து. இந்த நையில் 5 வட்டம் உள்ளது. இந்த 5 வட்டமும் கண் பார்ப்பது கருணையாக பார்க்கணும். பார்த்தால் தயவு பெறும். கடவுளார் கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம் என்பார். கண்ணோட்டம் என்பது தயவு, கருணை, இரக்கம். இது பல பிறவிகளில் இந்த ஆன்மா அறமினாது நல்லன சிதிர்ந்தால் மட்டுமே கூடும் நம் உள். இதனை சர்க்குரு கூடும் கருணை திருக்குறிப்பை இற்றை பொழுதே குறிப்பித்து என்பார். மேலும் சர்க்குரு எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கும் எனவும், யாரே எனினும் இறங்குகின்றாருக்கு சீர அளிக்கும் எனவும் தெளிவாக அகவலில் பதிவு செய்துள்ளார்கள். அப்போ முதல் வட்டம் அறிவு கருவியாகிய கண் ஒளிப்பொருள் பொருந்தியது. நாம் தயவு பார்வையால் தயவு ஒளி பெற வேண்டும். 2வது வட்டமாகிய கரணமாகிய மனம் கரையணும். மனதின் இயல்பு கடினத்தன்மை. இது கல்லாய மனம் கரைய கரைய புன்னொளி கூடும். அதாவது குணங்கள் தங்கமாக மாறும். இது கரண ஒளி. 3வது வட்டமாகிய ஜீவன் உயிர், அதாவது காற்று. மூச்சு போனால் பேச்சு போச்சு. இது எப்போதும் எதையாவது ஒரு கண பரியந்தம் தவறாது நினைக்கும். இது உலகில் நம்மை ஜீவிக்க வைக்கிறது. எண்ணம் என்பது 80 கோடி. அது தினமும் நினைக்கும் தொழிலை நிமிடமும் மறக்கவில்லை. அப்போ நினைப்பு மறப்பு வேண்டுதல் வேண்டாமையின்றி உயிர் நிலையில்லாதது, உடல் நிலையில்லாதது, பொருள் நிலையில்லாதது என பொய்யுடலில் மெய்யாக உணர்ந்து பற்றியது யாவும் துறந்து நாம் போகிற பெரும் பயணத்துக்கு செலவுக்கு பணம் தேவை என உயிரில் உணர்ந்து கடவுளார் கூறுவது போல் ஈதல் இசைபட வாழ்தல், அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு என உணர்ந்து நம் தகுதிக்கு ஏற்றாற்போல் தினசரி உயிர்களுக்கு உபகாரம் செய்ய செய்ய எண்ணலை நின்று ஜீவவழி கூடும். 4வது வட்டமாகிய ஆன்மா மேலே கூறிய 3 வட்டம் கூடும்போது 4வது வட்டமாகிய ஆன்மா நெகிழும். நெகிழ நெகிழ நம் சிறுமையும்
இறைவனின் பெருமையும் என்ன என்ன உயிர்களுக்கு என்னையும் பொருளனை எண்ணி என் உள்ளத்தே நின்று இவ்வளவு உபகாரம் செய்ய துணை புரிகின்றாயே இறைவா என்று நினைத்த மாத்திரத்தில் நாம் மகாமந்திரம் கூறும்போதே கண்களில் நீர் பெருகி கால் வடிந்து ஓடிடும், உற்றெழுத்து உடம்பலாம் நினைந்து ஆன்ம ஒளி கூடும். இதனை சர்க்குரு உள்ளொளியாகிய மனம் ஓங்கிட, உயிரொளியாகிய ஜீவன் விளங்கிட, ஆன்ம ஒளியாகிய வெள்ளொளி கூடும். மேலே கூறிய 5வது வட்டம் பலகாலம் தயவே வடிவாகி உபகாரம் செய்ய செய்ய அன்பு விருத்தியாகி, அன்பு ஈன் ஒரு குளவி அருளாக மாறி, அருள் என்பது இறைவனின் தயவு. நாம் செய்த ஜீவ தயவால் இறைவனின் தயவு உபகார சக்தியாகி கூடும். அதனால் எல்லா நன்மையும் பெறுவோம். இது சத்தியம். இது அவர் நம்முள் கூடணும். கூட சதா சர்வகாலமும் அருட்பெருஞ்சோதியை எண்ணி ஜீயதவு புரியணும். புரிந்தால் எல்லாம் செயல்கூடும். இதனை சர்க்குரு காலம் உள்ளபோது எறிந்து செயல்படணும். மிகப்பெரிய மாமரம் மகாமகம் என்போம். இறைவன் அருட்பெருவெளியில் அருட்பெரும் உலகத்து அருட்பெரும் தளத்து மேல்நிலையில் உள்ளார். மேலும் நிதியே அருட்பெரும் நிதியே அருட்பெரும் பதியே என்பார். இந்த நிதி சர்க்குருக்கு எண்ணியபடியெல்லாம் ஏற்றுக என்று புண்ணிய பலத்தால், அதாவது ஜீவகாரணியத்தால் பொருந்திய நிதி என்கின்றார். என்றும் குறையாத நிதி. இதமுற ஊழிதோர் எடுத்தெடுத்து உலகோர் குதவினும் என்றும் குறையாது ஓங்கக்கூடிய நிதி என்கின்றார். மேலும் சங்க நிதி, பதும நிதி, 7 வகை நிதி, 9 வகையினும் தாண்டி எவ்வகை நிதிகளும் இந்த நிதியடை அவ்வகை கிடைக்குமென்று அருளிய நிதியே என்கின்றார். கடவுளே கடவுளே என்கோ என்கின்றார். முதலில் மனம் என்கின்ற எண்ணலை நின்று கடந்து அகத்தில் உள்ளே பயணிக்க செய்தாய் கடவுளே எனவும், 2வது கடவுளே எத்துணையும் பேதாமுறாது எவ்வுயிரும் தம்முயிர்புள் எண்ணி ஆடுகின்ற சேவடிக்கே ஆளாகி ஜீவதயவுடன் ஜீவகாரணம் செய்தால் ஆன்மாவை கடந்து சென்று இறைவனை கண்டார் அருளொளியால். அதனால்தான் இருமுறை கடவுளே கடவுளே என்கின்றார். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லாவிரதம் கொலையமலாம் உங்க நல்லோர் நினைத்த நலம் பெறுக. எல்லோரும் வாழ்கை சேர்ந்து. திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அபயம் 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 அபயம். திருச்சிற்றம்பலம்.